வெல்கம் டு கைலாஸ் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கும் வதங்கட்டும். நல்லா தக்காளி போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு காஞ்ச மிளகா, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பூண்டு, இஞ்சி தட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரெண்டுமே ஆறிடுச்சு. ஆறினது இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு அப்படியே ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே தாளித்து எடுத்தால் சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.